வணக்கம் சொந்தங்களே, நான் உங்கள் காயத்ரி. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்குங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருமா, உனக்கு கண்டிஷன் பெயில் தான் கொடுத்துருக்காங்க, புரியுதா? டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்து நீ கையெழுத்து போட்டு தான் போகணும். ஊரை விட்டு எங்கேயும் வெளியெல்லாம் போகக்கூடாது. அப்படியே எங்கன்னா போகிற மாதிரி தான் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், புரியுதா உனக்கு? அந்த டிரைவர் மாட்டுற வரைக்கும் தான் இந்த பெயில் கீழெல்லாம் கூட அவன் மாட்டினா உன்னை தூக்கி மறுபடியும் நான் உள்ளே போடுவேன். இங்கே பாருங்க ஆஃபீஸர், நான் முதல்ல எந்த ஆக்சிடென்ட்டையும் பண்ணலை. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, சரியா? ஸோ நீங்கள் எனக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்காதீங்க, தள்ளி போங்க. என் மம்மி டேடி கிட்ட நான் பேசணும். ஆஃபீஸர் நீங்கள் கொஞ்சம் அப்படி போங்களேன். சௌமியா இங்கே வா. மம்மி இங்கே வான்னு சொன்னேன். மம்மி ஐ எம் ரியலி சாரி மம்மி, ப்ளீஸ் என் மேலே எதுவும் கோவப்படாதீங்க. டேடி ப்ளீஸ் டேடி, மம்மி கிட்ட சொல்லுங்க என் மேலே கோவப்பட வேணான்னு சொல்லுங்க. நான் உண்மையிலேயே எந்த தப்பையும் பண்ணலை. உன்னை இங்கே வான்னு சொன்னேன். மம்மி ஏன் மம்மி இப்படி பண்றீங்க? நான் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னல. ஓ, நீ எந்த தப்பும் பண்ணலையா? அப்புறம் எதுக்குமா உன்னை ஸ்டேஷன்ல தூக்கி உள்ள உட்கார வச்சிருக்காங்க? ஆஃபீஸர், என் பொண்ணு தப்பு பண்ணாமையா நீங்க உள்ள உட்கார வச்சீங்க? இங்கே பாருங்க மேடம், உங்கள் பொண்ணு சந்தோஷங்கிற பையனை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்துருக்கு. நல்ல வேலை அந்த பையன் தப்பிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் தான் தான் ஆக்சிடென்ட் பண்ணங்கிற விஷயத்த சந்தோஷோட தங்கச்சிக்கிட்டே இந்த பொண்ணு ஃபோனில் பேசியிருக்கு. அதை வச்சு அவங்க தங்கச்சியை மிரட்டவும் செஞ்சுருக்கு. இந்த மாதிரி பல வேலைகள் எல்லாம் உங்கள் பொண்ணு பண்ணியிருக்கு. கூட்டுன்னு போய் உட்கார வச்சு கேளுங்க, எல்லாத்தையும் அவளே சொல்லுவா. கேட்டிங்களா? உங்க பொண்ணு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா பாருங்க. இதுக்கு தான் அவளை சென்னையில் விட வேணாம்னு சொன்னேன். நீங்க எங்க என் பேச்ச கேட்டீங்க? சரி விடு, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எதையும் பேச வேணாம், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இங்கே பாருங்க ஆஃபீஸர், நீங்கள் சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. நாங்கள் எதுனாலும் லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோம். ஏமா வாமா போகலாம். டாடி அட்லீஸ்ட் நீங்களாச்சும் என்ன நம்புங்க டாடி. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் வா. டாடி மம்மி டாடி. என்ன மம்மி? இல்லை என்ன மம்மின்னு கேட்குறேன். செருப்படி எதனா வேணுமா உனக்கு? டாடி கமான் சௌமியா, வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்காந்துருக்கியா நீ? நோ டாடி. அப்போ வா. நல்ல குரு தாயி, எங்களை விட்டுட்டு போறியே தாயி. அது யாரு? ஹே சௌமியா, அது யாரு? எனக்கு தெரியாதுமா. தாயி என்ன தாயி, என்ன தெரியாதுங்கிற? ஏய் வாய் முறி. மம்மி டாடி நீங்க வாங்க, நம்ம போலாம். வா சௌமியா, இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம். பெரிய ஆளாக தான் இருப்பா போல இருக்குது. 24 மணி நேரம் கூட ஜெயிலில் இல்லை, அதுக்குள்ளே பெயில் கிடச்சிருச்சு இவளுக்கு. சரி சரி, நம்ம அவங்களுக்கு ஃபோனை பண்ணி சொல்லுவோம். அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இவளால் வெளியே போனதுக்கப்புறம் எதனா ஆபத்து வந்துட போகுது. உன்னை நம்பி சென்னைக்கு வேலைக்கு அனுப்புனா நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கல. அசிங்கமாக இருக்கு உன்னை நினைக்கும் போதே. சி மம்மி ப்ளீஸ் மம்மி சொன்னால் நம்புங்க மம்மி, நான் உண்மையிலே எந்த தப்பும் பண்ணலை மம்மி. நீ ஒரு தப்பும் பண்ணலைங்கிற, ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் நீ சந்தோஷம் ஆக்சிடென்ட் பண்ணதா சொல்கிறாரு. ஆமாம், நீ எதுக்கு முதல்ல அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்ச சௌமியா? சந்தோஷம் நீயும் ஒரே காலேஜில் ஒன்றா படித்தவங்க தானே, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் அவனுக்கு பண்ண? மம்மி நான் ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணலை மம்மி. சௌமியா என் பொறுமையை சோதிக்காத. உனக்கே என்னை பற்றி நல்லா தெரியும். தொடப்ப கட்டையை எடுத்துன்னு வையே, உடம்பு பிஞ்சிடும் சொல்லிட்டேன் உனக்கு. ஒழுங்கு மரியாதை உண்மையெல்லாம் சொல்றீ. மம்மி நான் சந்தோஷம் லவ் பண்ணுறேன் மம்மி. லவ் பண்ணுறியா? ஆமாம் மம்மி, காலேஜ் டேஸ்லேருந்து எனக்கு சந்தோஷம் ரொம்ப பிடிக்கும். அப்பத்துலேருந்தே நான் அவனை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, நீ அவன்கிட்ட அந்த விஷயத்த சொன்னியா? இல்லை நீ சொல்லி அவன் நோ சொல்லிட்டானா? அதுக்காக தான் நீ அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொள்ள பார்த்தியா? அவன் நோ சொல்லிட்டான் தான், ஆனால் அதுக்காகலாம் நான் அவனை ஆக்சிடென்ட் பண்ணலை. அப்போ நீ ஆக்சிடென்ட் பண்ணது உண்மைதான், அப்படி தானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மம்மி, செருப்பால் அடிப்பேன் சொல்லிட்டேன் நாயே. இப்போ தானே உண்மையை சொன்னடி. மம்மி ப்ளீஸ் மம்மி, என்னை எதுவும் கேட்காதீங்க மம்மி ப்ளீஸ். உன்னை இப்படி எதுவும் கேட்காம விட்டதுனால தான் நீ இந்த லட்சணத்தில் இருக்கிற. இதெல்லாம் சரிப்பட்டு வராது சௌமியா. ஒழுங்கு பரதியாக இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெங்களூர் வந்து சேர்ற வேலையை பாரு. சரி மம்மி, ஏதோ போனா போட்டோம், பொண்ணு ஆச்சுங்கிறதுனால தான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து இப்போ உன்னை பெயில் எடுத்திருக்கோம். அந்த டிரைவர் மட்டும் மாட்டினான்னு கண்டிப்பாக உன் லைஃப் காலி சௌமியா. எப்படியாச்சும் சந்தோஷ் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி இந்த கேஸை எப்படியாவது அவங்கள வாபஸ் வாங்க வைக்கணும். இல்லைன்னா உன் லைஃப் கேள்விக்குறி தான் சௌமியா. நீ ஜெயிலில் உட்காந்து களி தின்ன வேண்டியதான் ஆயுசுக்கும். அவங்க கிட்டலாம் பேச வேணாம் மம்மி. கண்டிப்பாக அவங்க கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க மாட்டாங்க. என்னை பிளான் பண்ணி தான் மாட்டி விட்டாங்களே எல்லாரும் சேர்ந்து. அந்த அளவுக்கு நீ என்னடி பண்ணி தொலைச்ச? அந்த பையனை நீ லவ் பண்ணுறேன்னு சொன்ன, அதுக்காக அவங்க எல்லாரும் இப்படி பண்ணாங்க? இல்லை மம்மி, நான் மம்மி அதை பற்றி நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன் மம்மி. எப்படியாச்சும் அந்த டிரைவரை அவனா தெரியாமல் ஆக்சிடென்ட் பண்ணதா சொல்ல வச்சிருங்க மம்மி ப்ளீஸ் மம்மி. உன்னை பெற்றதுக்கு இன்னும் நான் என்னென்னலாம் பண்ணணுமோ தெரியல. சரி அந்த டிரைவரோட ஃபோன் நம்பர் கொடு.
என் ஃபோனில் தான் மம்மி இருக்கு. கரீனா என் ஃபோன் எடுத்து குடுறி. சரிடி சௌமியா. எல்லாத்துக்கும் ஒத்து ஊதிக்கிட்டு இருக்க போல நீ. ஏம்மா அவள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறான்னா இப்படியெல்லாம் பண்ணாத, நல்லபடியாக இருன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற போல. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை ஆண்டி, நானும் எதுவும் பண்ணாதடின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் சௌமியா ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா ஆண்டி. இந்த குணத்தை நீ என்னைக்கு தான் மாற்றிக்க போறியோ தெரில. ஆனால் சௌமியா இதெல்லாம் உன் லைஃப்க்கு நல்லதில்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எப்படியோ உன்னை நான் இதிலிருந்து காப்பாற்றிடுறேன். ஆனால் ஒழுங்கு முறை தான் இந்த கேஸ் முடிச்சதுக்கப்புறம் பெங்களூர் வந்து சேரு. உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உன் கல்யாண லைஃப்பை நீ நல்லபடியாக வாழு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு சந்தோஷம் லவ் அது இதுன்னு இன்னொரு தடவை பேச்சே வரக்கூடாதீங்க. சரி மம்மி, நான் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன் ஆண்டி. நீங்கள் எதுவும் இப்போ கோவப்படாதீங்க. நீங்கள் அந்த டிரைவர் கிட்ட மட்டும் பேசுங்க ஆண்டி, நான் ஃபோன் தரேன். சரிம்மா ஃபோனை எடு, இந்த விஷயத்த நான் இப்போவே பைசல் பண்ணிட்டு போகிறேன். இங்கே பாரு சௌமியா, நானும் உன் டேடும் ஈவினிங் ஃப்ளைட்லேயே பெங்களூர் போகிறோம். நீயும் இந்த கேஸ் முடிச்சதுக்கப்புறம் பெங்களூர் வந்து சேரணும். அப்படி இல்லைன்னு வையே, இங்கே வந்து அடித்து தரன்னு உன்னை இழுத்துட்டு போவேன். என்னப்பா சந்தோஷே சொல்கிற? அது எப்படி அவளுக்கு அவ்வளோ ஈஸியாக பெயில் கிடச்சிது? அவளோட பேரண்ட்ஸ் தான் வந்து பெயில் எடுத்திருக்காங்க அத்தை. ஒருவேளை எதனா பெரிய ஆளுங்களை தெரிஞ்சு அவங்க மூலியமா பெயில் கிடைச்சிருக்கோ என்னமோ. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரங்களா அதுங்க தெரியல மாமா. எல்லாத்துக்கும் தெரியலங்கிற. அவ கூட பச்சைல நீ 5 வருஷம் 4 வருஷம் ஏன் தெரியாது அவனுக்கு? படிச்சேன் தான், அதுக்குன்னு அவங்க அப்பா அம்மாவை பத்தி இல்லாம நான் தெரிஞ்சு வச்சுப்பேன். தெரிஞ்சு வச்சுக்கணும்டா, அப்பதானே நம்மளுக்கு வசதியா இருக்கும். இப்ப பாரு அது எப்படி வெளியே வந்துச்சு அது. ச்சே, அந்த இன்ஸ்பெக்டர் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை? அவர் உங்களுக்கும் பது மாமாக்கோ கால் பண்ணாரு மாமா. ஆனால் நீங்கள் தான் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அதனால தான் இன்ஸ்பெக்டர் எனக்கு கால் பண்ணாரு. என்னடா இது, அந்த பொண்ணுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த பொண்ணு விட்டுறலான்னு நினச்சா இப்படி பண்ணிட்டாங்களே அவங்க பெற்றவங்க. ச்சே, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. ஆமாண்டா, ஒரு 10 நாளாச்சு அந்த பொண்ணை உள்ளே வச்சிருந்து அதுக்கப்புறமா கேஸை வாபஸ் வாங்கலான்னு நினச்சோம். ஆனால் அவங்க பெற்றவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க பத்தியா. ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா ஏன் என்னென்னலாம் அலசி ஆராயில அதுக்குள்ளே வந்து பெயில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுதாங்க பெற்றவங்களோட பாசமே. அந்த இடத்துல தாங்க நம்ம அடி வாங்குறோமே. இன்னும் கேட்டால் நம்ம வீட்டு பொண்ணு கூட ஏகப்பட்ட தப்பு பண்ணிச்சு. ஆனால் இப்போ பாருங்க, அது நல்ல ஜாலியாக தானே இருக்கு. நம்மளும் மன்னிச்சு விட்டுட்டோம்ல. அதை சொல்லு, எல்லா தப்பையும் பண்ணிட்டு எந்த கவலையும் இல்லாமல் நல்லா உட்காந்து ஸ்வீட்டை தின்னுக்கிட்டு கிடக்குது பின்னாடி உட்காந்துக்கிட்டு. சரி விடு பார்வதி. இப்போ அவளை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ இந்த பொண்ணு என்னடா சந்தோஷ மறுபடியும் எதனா குடைச்சல் கொடுக்குமா நம்மளுக்கு? அது எப்படின்னா கொடுக்காம இருப்பா? ஜெயிலில் வேற பிடிச்சி போட்டோம்ல, அதுக்காகவே நம்ம குடும்பத்தை பழி வாங்குவாவ. அந்த பொண்ணோட பெற்றவங்க மட்டும் நல்லவங்களா இருந்தா அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக புத்திமதி சொல்லி கையோட அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிடணும். அப்பதான் அந்த பொண்ணாலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும். நீ அவள் வாழ்க்கையை பற்றிலாம் கவலைப்படாது டி சுகே. அதெல்லாம் அது நல்லா தான் வாழும். நம்ம வீட்டு பசங்க தான் இழிச்ச வாங்க. அதனால தான் எல்லா பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கிச்சுங்க. இந்த மாதிரி சந்தோஷா இன்னொரு தடவை அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற வழியெல்லாம் வச்சுக்காத. நம்பரெல்லாம் பிளாக் பண்ணி விட்டுரு. உன் தங்கச்சிக்காரிக்கிட்டையும் குறிப்பாக போய் சொல்லு. நம்பரெல்லாம் நான் ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டேன் மாமா. ரொம்ப நல்லது. சரி போ, நீ போய் நல்லா ஜாலியாக இருடா. சும்மா இந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ அப்படியே உம்முன்னு இருக்காத. சரிங்க மாமா. அதை கூட சொரணையே இல்லாமல் சொல்கிறான் பாடுறா. சரி விடுடா, இதுக்கு மேலே கலைக்காத அவனை. பாவம்டா குழந்தை. சொல்ல அனுப்பாடா. சரிங்க மாமா, நான் போய் விஷயத்த பசங்க கிட்ட சொல்கிறேன். அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுங்க. அதெல்லாம் யாரும் எந்த டென்ஷனும் ஆக தேவையில்லைன்னு சொல்லிருப்பா. நீங்கள் யாரும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருந்தீங்கனாலே போதும், எந்த பிரச்சனையும் வராது. சரியா? சரிங்க மாமா, நான் வரேன். நல்ல பையன் இல்லடா என் மாப்பிள்ள. பாரு எவ்வளோ பண்ணியும் ஆகிறான். அவன் போனதுக்கப்புறம் அவனை பாராட்டி நீ மூஞ்ச பாரு அவனுக்கு. சரி விடுறா. ஆனா இவன் இப்படி இருக்கிறதுனால தான் அந்த சௌமியா பொண்ணுக்கு நம்ம சந்தோஷம் மேலே வெறி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜி அது என்னது காதல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் நிஜத்தை தான்டா சொல்றேன். நேற்று ஜெயிலில் கூட அது எவ்வளோ தௌலத்தை பேசிச்சு. நான் சந்தோஷம் லவ் பண்றேன், நான் ஏன் அவனை அதெல்லாம் பண்ண போறேன், நான் ஏன் அவனை கொல்ல போறேன் அப்படி இப்படின்னு பேசிச்சுல. அது அவனை அடையணும்னு முயற்சி பண்ணுது. அதான் குறுக்கு வழி எல்லாத்தையும் கையாளுது. ஆனா இப்படிப்பட்ட பையனுக்காக எந்த பொண்ணா இருந்தாலும் இறங்கி வேலையை பார்க்கணும்டா. அதைத்தான் அந்த சௌமியாவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு நான் அந்த பொண்ணு பண்ணதையெல்லாம் நியாயப்படுத்தலை. அது கர்மம் பிடிச்சது. அதையெல்லாம் பிடிச்சியே ஜெயிலே இன்னும் 10-15 வருஷத்துக்கு போடலாம் அது பண்ண வேலைக்கு. ஆனால் எந்த எல்லைக்கும் போவாங்கங்கிறதுக்கு அந்த பொண்ணு ஒரு உதாரணம். ஏன் சௌந்தர்யா கூட தான் உதாரணம். டேய் இப்போ எதுக்கிட்ட என்கிட்ட வர நீ? நிஜத்தை தானடா சொல்கிறேன். அந்த சௌந்தர்யாவும் உன்னை அடையணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணா. அவள் இல்லாத பொல்லாததெல்லாம் பண்ணி ஊரறிய அசிங்கப்பட்டா வேற. ஆனாலும் உன்னை கல்யாணம் பண்ணால, உன் காதலையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சா ஒரு 5 வருஷத்துக்கு. ஆனால் அவளுக்கு ஒன்றும் பத்து மேலே காதல் எல்லாம் இருந்தது இல்லடா, வெறும் பணத்தாசை தான் இருந்துச்சு. அதனால தான் குறுக்கு வழியில் பத்துவை கல்யாணம் பண்ணாவ. நான் மட்டும் என்னடா சொன்னேன்? சௌந்தர்யாவுக்கு அப்படியே பத்மநாப மேலே அப்படியே தீராத காதல் இருந்துச்சு நான் சொன்னேன். அதெல்லாம் இல்லை, அதுக்கு பணத்தாசை. அதை நிறைவேற்றிக்கணும்னு பார்த்துச்சு. அதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி வேலையை பார்த்துச்சு. அதைத்தான் இந்த சௌமியா பொண்ணு வேற மாதிரி பண்ணினுக்கிறா. அதை தான் நான் சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை.
நீ சரியா தான்டா சிவா சொல்ற. ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அது கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் ஒருத்தவங்க இறங்கி வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தானவங்கடா. ஏற்கனவே நம்ம பத்து அந்த மாதிரி ஒரு பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆனால் சந்தோஷம் அப்படி நான் யார்கிட்டயும் மாட்ட விட மாட்டேன். கண்டிப்பாக நான் இந்த கேஸில் இருந்து பின் வாங்க மாட்டேன், வாபஸே வாங்க மாட்டேன். எல்லாத்தையும் லீகலாகவே ஃபேஸ் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணு எப்படி தப்பிக்குதுன்னு பார்க்குறேன். சூப்பர் மச்சான், இது கெத்து பேச்சு. டேய், ஆனால் நம்ம பத்து எங்கடா அந்த பொம்பளை கிட்ட மாட்டினா, அதான் சௌந்தர்யா கிட்ட எங்கடா மாட்டினா. அவன் தான் சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கின்னு ஜாலியாக இருக்கிறேன்னு. இருந்தாலும் 5 வருஷம் கஷ்டப்பட்டான்ல. ஓ அப்படி வரியா நீ? டேய் சாமிங்களா போதும்டா, சுகன்யா மூஞ்சி மாறுதுடா. சுகன்யா வாமா ஜூஸ் குடிக்கலாம். எனக்கு ஒன்றும் தேவையில்ல. அப்படி சொல்லுமா, 5 வருஷமா உன்னை விட்டு கொடுத்தாமா இவன் பாரதீசி பாய. இவனையெல்லாம் போய் நீ கல்யாணம் பண்ண பாரு. உன்ன சொல்லணுமா? என்னென்ன நான் அவரை கல்யாணம் பண்ணேன்? நாங்க கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சோம். சரி எதுக்கு இருந்தாலும் நீ அவனுக்கு வாழ்க்கை பிச்செல்லாம் கொடுத்துருக்க கூடாதுமா. பாரு எவ்வளவு ஓவரா பேசுறான்னு. இன்னும் சௌந்தர்யாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். டே நான் எப்படா பேசுனேன்? சுகு நான் அதெல்லாம் பேசல சுகு. அண்ணன் எப்படி பயப்படுறாரு பாரு. ஏன்னு நீங்க சௌந்தர்யாவை பத்தி பேசினா மட்டும் என்ன சுகு கோச்சிக்கவா போறா? அதானே மேடம் தான் ரொம்ப நல்லவங்களாச்சே. சௌந்தர்யா கூடவே போய் வாழுனாலாம் சொன்ன ஆளாச்சே. சரி விடு, நியாயமா இருக்கணும்னு முயற்சி பண்ணேன், அவ்வளவுதானே. சரி விடுங்க, எதுக்கு இப்ப அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு. நம்ம எல்லாரும் ஜூஸ் குடிக்கலாம் வாங்க. ஆமாம்மா, பேசி தொண்டை தண்ணி எல்லாம் வத்திருச்சு. ஏமா சுகு நீ வந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்து கொடு. உங்க முன்னாடி தானே இருக்கு, நீங்களே எடுத்துக்கோங்க. ஏன் மனோஜ் அங்கேயே நிக்கிறீங்க? இங்க வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். என் மேல இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா? நான் அப்படி எதனா சொன்னா? கோவமா இருக்க யாருமே தான் கோவமா இருக்கிறேன்னு அடுத்தவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, செயல்ல தான் காட்டுவாங்க. நீங்களும் இப்ப அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப தெளிவா பேசுறதா நினைப்போம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க என் மேல கோவமா இருக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது, அதைத்தான் சொன்னேன். ஸ்வீட் சாப்பிடுறீங்களா? எனக்கு வேணாம், நீயே கூட்டிக்கோ. கொட்டிக்கோன்னாலும் சொல்லக்கூடாது, சாப்பிடுன்னு சொல்லணும் சரியா? எனக்கு கிண்டல் அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். சாப்பிடுன்னு சொல்றதுக்கு நீ ஒரு ஸ்வீட்டோ 2 ஸ்வீட்டோ சாப்பிடல, ஒரு தட்டு ஃபுல்லா ஸ்வீட்டை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்ப நான் அதை கொட்டி கொண்டு தானே சொல்ல முடியும். யூஸ்வலா குப்பையில கூட அப்படித்தான், நம்ம நிறைய விஷயத்த கொட்டுவோம் சரியா? அந்த மாதிரி தான் நீயும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நீங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப நான் சாப்பிட்றத பார்த்தா குப்பை தொட்டியில குப்பை கொட்டுற மாதிரி இருக்கா உங்களுக்கு? நான் அப்படி சொல்லலையே. அப்ப எதுக்கு குப்பை தொட்டி குப்பை நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? நிறைய விஷயம் குப்பையில கொட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் நீ நிறைய ஸ்வீட்டை சாப்பிட்றேன்னு சொன்னேன். சாப்பிட்றதும் குப்பை கொட்டுறது ஒண்ணா? நான் அப்படி மீன் பண்ணல. நீங்க அதை ரெண்டுத்தையும் தானே ஒண்ணா வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி ஆமா, இப்போ என்னதுக்கு? நான் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லையே. குப்பை தொட்டியில குப்பை போடுற மாதிரி தான் நீ உன் வயிற்றுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்க. போதும் போதும் ப்ளீஸ், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. என் வாழ்க்கையில என்னை யாரும் இப்படி எல்லாம் பேசினது இல்லை. நான் வச்சுட்டேன், நான் இனிமேல் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓடிப்போ, நீ சாப்பிடலன்னு இங்கே யார் அழுதா? நீ கஷ்டப்படணும் டி. நந்தினியும் சந்தோஷம் இப்போ எந்த அளவுக்கு மனசளவில் கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி நீயும் கஷ்டப்படணும் டி. நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன் டி. உடையங்கப்பா, அந்த சௌமியா அவ்வளோ பெரிய ஆளா? ஆமா, இவ்வளோ நடந்திருக்கே. ஒரு கூட படிச்சவங்கிற முறையில் என்கிட்ட ஒரு வார்த்தை ஏன் நீங்கள் யாரும் சொல்லல? என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல. எதுக்கு தேவையில்லாம உன்னை கூப்பிட்டு உன் வியாபாரத்தையும் கெடுத்து நல்லா இருக்காதுடா. அதனால தான் உன்னை கூப்பிடல. எங்களுக்காக ஏற்கனவே நீ நிறைய வேலை பார்த்துருக்க, அதுவே போதும்டா. உன் ட்ரெஸ் மாதிரியே நீயும் ரொம்ப வெள்ள மனசு உள்ளவளா இருக்கிறமா நந்தினி. அதனால தான்டா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இழிச்ச வாயாட்ட நின்றுகிட்டு இருக்கு. ஆமாப்பா, அது ரொம்ப கரெக்ட் தான். ஆனா நந்தினி, இனிமேல் இப்படி இருக்காத. கொஞ்சமாவது உன்னை பத்தி யோசி, சந்தோஷ் அண்ணனை பத்தி யோசி. நீங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சுக்கணும் தெரியுமா? நியாயமா? ஏற்கனவே பாவம் பிரதர் தனியா சுத்திக்கிட்டு இருக்காரு, இன்னும் எத்தனை மாசம் தனியா சுத்தணும்னு வேற தெரியல. சரி, எப்பதான் கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிக்கிறீங்க? ஒரு 4 மாசம் போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம்டா. அப்பதான் எல்லாமே கரெக்டா இருக்கும். கல்யாணம்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் வந்துட்டாரு. என்ன வாங்கடா ஜூஸ் குடிங்க வாங்க. ஹாய் பிரதர், இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். இந்தாங்க ஜூஸ் இருந்தாங்க. ஜூஸ் எல்லாம் வேணாம்டா ராக்கி. டி ராகுல், ஒரு முக்கியமான விஷயம்டா. என்னன்னா? என்னண்ணா, எதனா சீரியஸான விஷயமா? ரொம்ப டென்ஷனா வேற இருக்கீங்க பாக்குறதுக்கு. அதானே, என்னாச்சு சந்தோஷ்? பிரதர், நான் வேணா அப்படி கேட்கணும் போட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராக்கி, நான் ஒரு டென்ஷன்ல தான் பேச இருந்தேன். நீ இங்கே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் ராகுலே, சொல்லுண்ணா என்ன விஷயம்? டே அந்த சௌமியா வெளியே வந்துட்டாடா ஜெயில இருந்து. என்னன்னா சொல்ற? எப்போ அவ வெளியே வந்தா? எப்படி முதல்ல வெளியே வந்தா? சந்தோஷ் பெயில தானே வாங்கிட்டல அவ? ஆமா நந்தினி, பெயில தான் வெளியே வந்திருக்கா. அது எப்படின்னா? நேத்து தானே அரெஸ்ட் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி நான் பெயில் கட்சிததுக்கு? நேற்று இன்ஸ்பெக்டர் சௌமியாவோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு போலடா சௌமியா அரெஸ்ட் ஆனதை பத்தி. அவங்க தான் இன்னைக்கு காலையில வந்து கூட்டிட்டு போனாங்களாம். அதுவும் எவ்வளவு ஃபாஸ்டா வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க போடுறா. எவ்வளவு சீக்கிரம் பெயில் கிடைச்சிருச்சு பத்தியா? பா, பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் அப்படி ஜெயிலுக்கு உள்ள போகும்போதே பெயில் ரெடியா இருக்கும்ல, அந்த மாதிரி சௌமியா வெளியே வந்திருக்குது. அப்ப உண்மையிலே அது பெரிய ஆள் தான் போல இருக்குது.
அப்படிதான் போல. என்னண்ணா இது, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்தோம். அவள் எப்படி நான் இவ்வளோ ஈஸியாக வெளியே வரலாம்? எப்படி நான் முதல்ல ஜெயில்ல இருந்து வெளியே விட்டாங்க அவளை? சட்டப்படி தான் அவளை பெயில் எடுத்திருக்காங்க. நம்ம போய் அதை கொஸ்டினும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அவள் மேலே அந்த ஆக்சிடென்ட் கேஸ் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. வேற எதையும் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிளாக்மெயில் பண்ண விஷயத்தெல்லாம் போய் நம்ம ஒரு கேஸாக கொடுக்கவே முடியாது. கொடுத்தா நம்ம வீட்டு பொண்ணும் மாட்டோம். அதனாலேயே கொடுக்கல. வெறும் ஆக்சிடென்ட் கேஸ் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் பண்ணவனை இன்னும் கண்டுபிடிக்கல. அவன் மாட்டினாதான் சௌமியா உண்மையிலேயே மாட்டுவா. ச்சே, என்னண்ணா நம்ம போட்ட பிளான்ல இருந்து எல்லாமே வீணா போயிருச்சுண்ணா. அவ இப்படி ஒரு நாள் உள்ள உட்காந்துக்கிறதுக்கா நம்ம கஷ்டப்பட்டோம். இல்லடா, நம்ம மெயினாக மணியை காப்பாற்றணும்னு நினச்சோம் அவகிட்ட இருந்து. அதை பண்ணிட்டோம்ல, அது போதும். மணி கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும். மனோஜும் மணியை பெருசாக எதுவுமே கேட்டுக்கல. நம்மளுக்கு இது போதும்டா. மற்றபடி சௌமியா ஜெயிலில் இருக்கா இல்லைங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். கரெக்ட் சந்தோஷ், நம்ம வேலையை பார்க்கலாம், அவ்வளவுதான். இனிமேல் அந்த சௌமியாவால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் அவகிட்ட பேசாம இருக்கிற வரைக்கும், முன்னாடி நாளும் நீங்களும் உங்க தங்கச்சியும் அவகிட்ட நல்லா பேசிட்டு இருந்தீங்க, அதனால பிரச்சனை வந்தது. நான் பொதுவாக தான் சொன்னேன், ஒன்றும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை. ஜூஸ் குடிச்சிட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறேன். ஐயோ, இப்போ எதுக்கு இவர் முறுக்கிக்கிட்டு போறாரு? நான் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். ஆரம்பத்தில் சௌமியா கிட்ட இவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, அதனால பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் இவங்க தொங்கச்சி அப்படியே போய் ஈசிக்கிட்டு இருந்தா ஷேமியான்னு, அதனால இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்னு ஏறி இறங்குற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். நான் உண்மையை தானே சொன்னேன். உனக்கு என்னதான் வெள்ள மனசு இருந்தாலும் அடிக்கடி இப்படி நாக பம்பாட்டம் கொட்டிக்கிட்டே இருக்கிறம்மா. நீ இப்படி எல்லாம் உண்மையை சொல்லாத. அது நம்ம கரெக்டு தான். சரி வாங்கப்பா, ஜூஸை குடிப்போம். அடுத்து தயாரா இருப்போம் வர போற பிரச்சனைக்கு. அது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சந்தோஷ் சொன்னேன். அது உண்மையும் கூட. இருந்தாலும் அங்கே நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரியா, சீரியஸ் எடுத்துக்காதீங்க. நான் உங்ககிட்ட இப்போ அதை பற்றி எத்தனை கேட்டேனா? இல்லைதான், ஆனால் அப்போ முறுக்கிட்டு போனீங்க, அப்புறம் இங்கே கையை வேற பின்னாடி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதான் அதை பற்றி கேட்க போறீங்களோன்னு நானே முன்னாடியே சொல்லிட்டேன். இல்லை நந்தினி, நான் ஏன் அதை பற்றியெல்லாம் கேட்க போகிறேன்? நீ சொன்னதெல்லாம் உண்மை தானே. ஆரம்பத்தில் நான் சௌமியா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால பிரச்சனை வந்தது. அப்புறம் என் தங்கச்சி பேசிக்கிட்டு இருந்தா, அதனால மறுபடியும் பிரச்சனை வந்தது. ஆனால் நான் இப்போ அதை பற்றி பேச வரல நந்தினி. இப்போ சௌமியா வெளியே வந்துட்டாடி. இப்போ அவள் வேற மாதிரி நம்மளுக்கு எதனா பிரச்சனை பண்ணா நம்ம இப்போ எப்படி அதை சமாளிக்கிறது? இப்போ இது வரைக்குமே அவள் என்னென்ன பண்ணுவா, அடுத்து என்ன பண்ணுவான்னு நம்மக்கிட்ட ஒரு சின்ன கெஸ்ஸிங் இருந்தது. அவள் பண்ணுற விஷயத்தெல்லாம் மணி நம்மக்கிட்ட சொன்னான். இனிமேல் சௌமியா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேடி. அவள் மறுபடியும் நம்ம லைனில் கிராஸ் பண்ணுவாளா, இல்லை அவள் பாட்டுனா அவங்க அப்பா அம்மா கூட கிளம்பி போயிடுவாளா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேடி. ஏங்க சொல்லுங்க. இங்கே பாருங்க. பார்த்துட்டு தானடி இருக்கேன், எதனா சொல்லு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுடி. இல்லை இப்போ என்ன டென்ஷன் உங்களுக்கு? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராகுல் கிட்ட என்ன சொன்னீங்க? அவள் வெளியே வந்தா என்ன, வரலன்னு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொன்னீங்கல்ல. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அவளால் இல்லை நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கவலைப்படாதீங்க, முதல்ல பயப்படாதீங்க. நான் பயப்படலாம் இல்லை. அப்புறம் எதுக்கு டென்ஷனு? தெரியலடி, ராகுல் கிட்ட பேசிட்டு வர வரைக்கும் நான் ஓகே தான். ஆனால் நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தீங்க தெரியுமா? அப்போ தான் நான் இங்கே நின்று சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தோட பேஸ்மெண்ட்டே நான் தானே. அவள் பிரச்சனை பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். அதான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. புரிஞ்சு போச்சு உங்கள் டென்ஷன் புரிஞ்சு போச்சு எனக்கு. சிரிக்கிறல்ல நீ கோலகாரி. பின்னா இவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்துக்கிட்டே அந்த பல்லிக்கு போய் பயப்படுறீங்களே, அதுவும் அவள் உங்களை கொத்திர போகிறான்னு பயப்படுறீங்க, அப்படித்தானே? அதுக்கு தானே அவள் 2-3 முறை ட்ரை பண்ணா. நந்தினி, என்னோட டென்ஷனே அதுதான் நந்தினி. நாளைக்கு வேற மாதிரி எதனா ஒரு ட்ராமாவோ இல்லை ஏதோ ஒரு பிளாக்மெயிலோ இல்லை என்னமோ ஒரு விஷயம், அதில் கண்டிப்பாக நான் தானடி மாட்டுவேன். எனக்கு அதை நினச்சாதான்டி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. இப்போ எல்லா டைமும் நம்ம உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி ஆயிட்டேன்டி நான் இப்போ. அல்லாட்ட ஆறுமுகம் மாதிரி இருக்கணும் நீங்கள். எப்போ வேணாலும் உங்களை சௌமியை வந்து தூக்கிட்டு போவா. அந்த ஜெகன் மோகினி படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மோகினி வந்து அந்த ஹீரோவை என்ன பண்ணுவான், அப்படியே ஒரு மேஜிக் பண்ணி அவனை அப்படியே பூவாக்கி தூக்கின்னு போயிட்டு அவங்க பெட்ரூமில் போட்டு அவனை மனுஷன் ஆகிக்கிறான். அப்புறம் அவள் தான் ஒரே குஜால்ஸ் தான். இந்த படம் நீ எப்படி பார்த்த கடவுளே? சின்ன வயசுல சந்தோஷே, ரொம்ப குட்டி வயசுல பார்த்தேன். நந்தினி, இப்படியெல்லாம் பேசும்போது ஜாலியாக தான் இருக்கு. ஐ மீன் ஃபன்னாக இருக்கு. ஆனால் எனக்கு உண்மையிலேயே டென்ஷன் ஆகுதுரி. இங்கே பாருங்க சந்தோஷே, நான் இருக்கிற வரைக்கும் அவளால் உங்களோட தலை முடிய கூட தொட முடியாது, உங்கள் நகத்தை கூட தொட்டு பார்க்க முடியாது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன். பொதுவாக ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட இந்த டைலாக்லாம் சொல்லுவாங்க. இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஹீரோயின் ரோலை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்குது, ஹீரோ ரோலை நான் இப்போ எடுத்துக்கிறேன். சரியா? நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. அப்படியே அவள் மேஜிக் பண்ணி உங்களை பூவாக மாற்றினா கூட அந்த பூவோட காம்பாக இருந்து அதில் முள்ளாவும் இருந்து அவளை குத்துன்னு குத்துவேன் நான். சரிங்களா?
சரிங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. என்னடி நீ என்னென்னமோ பேசுற? எனக்கு ஏன் டென்ஷன் போலியடி நந்தினி. இதுக்கு என்கிட்ட இருக்க ஒரே பெஸ்ட் சொல்யூஷன் என்ன தெரியுமா? என்னது? நான் உன்கிட்ட அன்னைக்கு கேட்டேன்ல, என்ன கேட்டீங்க? அன்னைக்கு நைட்டு நம்ம பேசும்போது நான் உன்கிட்ட ஒன்று சொன்னேன்ல. நம்ம எல்லா நைட்டும் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லா நைட்டும் தான் என்கிட்ட எதனா ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதுல நான் எதன்னு எடுத்துக்கிறது? அதுவும் கரெக்டு தான். சரி, நான் அன்னைக்கு சொன்னேன்ல, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுக்கு நீ ஏன் இதுக்குன்னு காரணம் கேட்காம என்கிட்ட சரின்னு மட்டும் சொல்லணும்னு சொன்னல. அன்னைக்கு கூட நீ சரின்னு சொன்னியே, அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம பண்ணலாங்கிறேன். ஐ மீன் பண்ணணுங்கிறேன். உனக்கு ஓகேவா? நீ ரெடியா இருக்கியா அதுக்கு? அது நான் சரின்னு தான் சொன்னேன். ஆனா இப்போ வரைக்குமே அது என்ன விஷயம்னு நீங்க என்கிட்ட சொல்லலையே. கெஸ் பண்ணு. கிஸ் பண்ணவா? லூசு, கெஸ் பண்ணுன்னு. சாரி, கெஸ்ஸா? இன்னத்த கெஸ் பண்றது? இது 2 பேரும் சேர்ந்து பண்ணணுமா? உன்னதானடி கெஸ் பண்ண சொன்னேன். நான் அதை கேட்கலையா? நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணணுமான்னு கேட்டேன். ஆமா, பின்ன உன் கூட பண்ணாம வேற யார் கூட போய் என்ன பண்ண முடியும்? சரி சரி, நானே யோசிக்கிறேன். நீங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், நான் கொண்டுக்க மட்டுக்கு எதுவுமே உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் எதுவும் அப்படி பண்ண சொல்லி கேட்கவும் மாட்டேன். ஓகேவா? இது நல்ல விஷயம்தான். அது என்னன்னு கண்டுபிடி. நல்ல விஷயம் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஓ 2 பேரும் ஓடி போயிடலான்னீங்களே நீங்க, அதுவா? ஓடி போறது நல்ல விஷயமாடி? அப்படியே நம்ம ஓடிட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்களோட நிம்மதியெல்லாம் போயிரும்டி. அப்புறம் அது எப்படி நல்ல விஷயமா இருக்க முடியும்? வேற வேற யோசி. வேறனா என்ன சந்தோஷம் யோசிக்கிறது? 2 பேரும் சேர்ந்து பண்ணணுங்கிறீங்க, அது கரெக்டான விஷயங்கிறீங்க. வேற என்னத்த சந்தோஷ்? கல்யாணத்தை பற்றியே பேசுகிறீங்க? அதேதான். கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதை தான் 4 மாதம் கழிச்சு பண்ண போகிறோமே. நான் அதை பற்றி பேசல நந்தினி. இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன். இப்போவா? இப்போ எப்படி பண்ணிக்க முடியும்? ஏங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் கல்யாணத்தை தள்ளி வைங்கன்னு சொன்னது நம்ம தானே. இப்போ போய் மறுபடியும் இல்லை எங்களுக்கும் இப்போவே கல்யாணத்தை நடத்துங்கன்னு நான் சொல்ல முடியும்? அது நல்லா இருக்குமா? தேவையில்லாத ப்ரெஷர் தானே எல்லாருக்கும். வேணாம் சந்தோஷ், உங்கள் தங்கச்சி கல்யாணம் முதல்ல முடியட்டும் நல்லபடியாக. நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட போய் இதை பற்றி பேசணும்னு நான் சொன்னேனா இப்போ? அப்போ வேற என்னதான் சொல்ல வரீங்க? இப்போவே கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் வீட்லேயும் சொல்லக்கூடாதுன்னா எனக்கு புரியலை உண்மையிலேயே. ரொம்ப சிம்பிளான விஷயத்த கூட புரியலங்கிற உன்னை நான் என்ன சொல்றது? இல்லை புரிஞ்சோ புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? எனக்கு புரியாமல் இல்லை சந்தோஷ், புரியுது, நல்லாவே புரியுது. ஆனால் நம்மளுக்கு அப்படி எந்த கட்டாயமும் இல்லைல்ல பண்ணியே ஆகணும்னு. கட்டாயம் இருக்கா இல்லையானலாம் எனக்கு தெரியாது நந்தினி. ஆனால் இந்த டிசிஷனை நான் அன்னைக்கே எடுத்துட்டேன். அதனால தான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன். ஆனால் விஷயத்த சொல்லாமல் கேட்டேன். இன்னைக்கு சொல்லிட்டு கேட்குறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? சந்தோஷ், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் தான். ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாம். நந்தினி, அந்த கதையெல்லாம் எனக்கும் தெரியும். சரியா? நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லு. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல இப்போ விருப்பமா இல்லையா? என்னங்க விருப்பமா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு விருப்பம் தான் சந்தோஷ். ஆனால் என்னால் இப்படி திருட்டு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. அவளை திருட்டு கல்யாணம் நல்லா சொன்னேன், பல்ல உடச்சிடுவோம் சொல்லிட்டான். பின்ன யாருக்கிட்டையும் சொல்லாமல் பண்ணிக்கணுங்கிறீங்க, அதுக்கு பேர் அப்போ என்ன? அதுக்கு பேர் தான் ரெஜிஸ்டர் மேரேஜ். சரியா? சட்டப்படி நீ எனக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகேவா? உனக்கு அது ஓகேவா இல்லையான்னு மட்டும் சொல்லு, வேற எதையும் பேசாத. சந்தோஷ், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சந்தோஷ். நாளைக்கு உங்கள் தங்கச்சிக்கு நலங்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்க போகுது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதையெல்லாம் பார்க்கணும்ல. நீங்கள் இப்படி அவசரப்படுறது நல்லா இல்லை சந்தோஷ். நந்தினி மேடம், நான் ஒன்றும் வெளியாள் கிடையாது. சரியா? என் தங்கச்சி கல்யாணம் நடக்க போகுது. என் தங்கச்சி அண்ணனை தான் கல்யாணம் பண்ண போகிறான். இது நம்ம வீட்டு கல்யாணம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. சாரி, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லிப்போம். இப்போல்லாம் உங்கள் வாய்க்கு என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. என்ன முன்னாடியெல்லாம் என்கிட்ட இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க, ஆனால் இப்போல்லாம் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. இங்கே பாருங்கள், உங்கள் அவசரத்துக்கெல்லாம் என்னால் வர முடியாது. என்னால் உங்களை இப்போல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நந்தினி, சாரிடி. இங்கே பாருடி. என்ன போங்க சந்தோஷ் இங்கேருந்து. முதல்ல உங்கள் இஷ்டத்துக்கு இப்போல்லாம் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு உண்மையிலே இதெல்லாம் பிடிக்கல தெரியுமா? சரி, சாரிடி. நான் என்ன அடிக்கடியாக இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? கோவம் அதிகமாக வந்தால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நந்தினி. நான் தான் சாரி சொல்கிறேன்ல. இங்கே பாரு. என்ன சொல்லுங்க. ஓகே தான் சொல்லேன்டி. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சைலண்டாக கல்யாணத்தை பண்ணிக்கலாம். சந்தோஷ், இப்போ அதுக்கு என்ன அவசியம் இருக்குது? இல்லை ஒருவேளை சௌமியா வெளியே வந்துட்டாங்கிறதுக்காக பயந்து போய் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறீங்களா? என்னை வேணும்னே ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறேன் நந்தினி. நீ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் அவளுக்கெல்லாம் பயப்படலடி. எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே பாரு நந்தினி, என்னால் உன்னை லூஸ் பண்ண முடியாது. இங்கே பாரு, அதே மாதிரி என்னால் கல்யாணத்துக்கும் வெயிட் பண்ண முடியாது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சந்தோஷ், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சந்தோஷ். என்னால் இதுக்கு
கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. வீட்டில் நம்ம கல்யாணம் வச்சுருக்கோம், அதை நம்ம நல்லா பண்ணலாம், அவ்வளோதான். என்னாலலாம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. நீங்கள் வாங்க, நம்ம ஸ்வீட் சாப்பிட்டு உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம். ஸ்வீட் வேணுமா உங்களுக்கு? நீ தின்னுடி எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு. நான் எவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஸ்வீட் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நந்தினி இங்கே பாரு நந்தினி, என்னை இரிட்டேட் பண்ணாத. நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சந்தோஷ், நான் தான் வேணாங்கிறல்ல, என்னால் முடியாது, கல்யாணத்துக்குலாம் என்னால் ஒத்துக்க முடியாது, விட்டுருங்க. நாளைக்கு உங்கள் தங்கச்சிக்கு நலங்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நம்ம நல்லபடியாக பண்ணலாம், சரியா? இந்த நலங்கு ஃபங்க்ஷன் எல்லாம் வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு கல்யாணம் வேணாங்கிற? சந்தோஷ், இப்படி அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் முன்னாடியும் நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், எல்லா சடங்கும் நம்மளுக்கும் நடக்கணும் சந்தோஷ். நம்ம பொறுமையாக நல்லபடியாக பண்ணிக்கலாம். நீ சொன்ன எல்லாத்தையுமே நம்ம 4 மாதம் கழிச்சு பண்ண தான் போகிறோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுதான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. இந்த முடிவை நான் அவசரப்பட்டெல்லாம் எடுக்கலை, இதை நான் ஏற்கனவே எடுத்து வச்ச முடிவு தான். ஏன்னா நம்ம கல்யாண பேச்சை எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பிரச்சனை ஆச்சு. அந்த பிரச்சனைக்கு எதுக்குமே நம்ம காரணம் கிடையாது. நம்ம 2 பேருமே அமைதியாக தான் இருந்தோம். நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனை நடந்துச்சு, நம்ம கல்யாணமும் நின்று போச்சு. இதே மாதிரி ஒரு ட்ராமாவை என்னால் மறுபடியும் ஃபேஸ் பண்ண முடியாது. உன்னாலேயும் அது முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு எனக்கு பதில் சொல்லு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். சந்தோஷ், யாருக்கும் சொல்லாமல் திடீர்னு கல்யாணம்னா எனக்கு பயமாக இருக்குது சந்தோஷ். இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்குதான், ஆனாலும் என்னடி ஆனாலும் இழுக்கிற? நந்தினி, நான் இந்த விஷயத்த சொன்னதுமே நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் வானேன்னு கூப்பிடுவேன்னு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? மனசில் அப்படி தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னடா அண்ணா என்னை இவ்வளோ தூரம் பேச வைக்கிற. நான் இவ்வளோ தூரம் கெஞ்சையுமே நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை சரின்னு சொல்ல மாட்டேங்கிற. நான் சொன்னதுமே நீ முடியாதுன்னு வேற சொல்லிட்டு நந்தினி. எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நந்தினி. நான் ஏன்டா உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு இருக்கு இப்போ எனக்கு. சந்தோஷ், எனக்கு உண்மையிலே கொஞ்சம் பயமாக இருக்குது சந்தோஷ். போதும் நந்தினி, இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேண்டாம். உன் பயத்தை நீ ஏன் வச்சுக்க. நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் நீ மறந்துடு.